இன்றைய வழிபாட்டிலே பகிர்தலை பற்றி சிந்திக்கின்றோம். பகிர்தல் இல்லாமல் கிறிஸ்தவ சமூகம் இருக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்களுக்கு பல நற்பண்புகள் இருக்க வேண்டும். அதிலே ஒரு முக்கியமான பண்பாகிய இந்த பகிர்தல் பண்பு இருக்க வேண்டும் என்பதை விவிலியத்திலே இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வழியாக அல்லது இயேசு கிறிஸ்துவினுடைய வாய்மொழிகள் வழியாக நாம் அறிந்து கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, பழைய ஒரு பாடல் வரிகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை, ஊருக்காக கொடுத்தான். அன்புக்குரியவர்களே, கடவுள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்குமாக கொடுத்தார். ஆனால் மனிதர்களுடைய சுயநலத்தின் காரணமாக தங்களுக்கு என்று எல்லாவற்றையும் பதுக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால் இன்று காண முடிகின்றது. நிச்சயமாக இந்த சமூகத்திலே மக்கள் தங்களிடம் இருப்பதை பகிர்ந்து கொடுக்கின்றார்களா? நிச்சயமாக பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கிறது, மறுக்க முடியாது. நம்முடைய கிறிஸ்தவ சமூகத்திலே நாம் பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த பண்பு வளர்ந்திருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக கடவுளுடைய வார்த்தைகளை வாசிப்பதனாலும் மறையுரைகளை கேட்பதனாலும் இது நல்ல வார்த்தைகளை மறைக்கல்வின் வழியாக நாம் அறிந்து கொண்டிருப்பதனாலும் இந்த பகிர்தல் பண்பானது நம்மளே வளர்ந்திருக்கிறது. நம்மில் இருப்பதை நாம் பிறருக்கு கொடுத்திருக்கின்றோம் என்பதிலே நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இருந்தாலும் இன்னும் நாம் பகிர்தல் பண்பில் சிறந்தோங்க வேண்டும். நாமும் நம்மை சுற்றி வாழக்கூடிய அனைவரும் இந்த பகிர்தல் பண்பிலை நிலைத்திருக்க வேண்டும் என்பதை இறைவன் விரும்புகின்றார். அன்பார்ந்தவர்களே, மனிதன் தனக்கு என்று எல்லாவற்றையும் வைத்திருக்கின்ற பொழுது அவன் மகிழ்ச்சியை தொலைத்து விடுகின்றான் அல்லது வாழ்வை இழந்து விடுகின்றான் என்று பார்க்கின்றோம். மார்க்கு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 36வது இறைவசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் வாழ்வை இழப்பானனில் அவனுக்கு வரும் லாபம் என்ன? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அவன் வைத்திருந்தாலும் மகிழ்ச்சியை அவன் தொலைத்து விட்டான் என்று சொன்னால், அல்லது மகிழ்வான வாழ்வை, அமைதியான வாழ்வை அவன் தொலைத்து விட்டால் இந்த உலகத்திலே வாழ்ந்து என்ன பலன்? அன்புக்குரியவர்களே, தன்னிடம் இருப்பதை பிறருக்கு கொடுக்கின்றவன் வாழ்கின்றான். ஆம், அவன் இந்த உலகத்திலே அமைதியாக வாழ்கின்றான், மகிழ்ச்சியாக வாழ்கின்றான், நிறைவோடு வாழ்கின்றான். தன்னிடம் இருப்பதை பிறருக்கு கொடுக்காதவன், தனக்கென்றே எல்லாவற்றையும் பதுக்கி வைத்திருக்கின்றவன் மகிழ்ச்சியாக வாழ முடியாது என்பதைத்தான் பார்க்கின்றோம். இல்லை என்று வருகின்றவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் இருப்பதை கொடுக்கின்றவர்கள் மனிதர்களிலே மாணிக்கமாக இருக்கின்றார்கள் என்று ஒரு அறிஞர் சொல்லுகின்றார். போர்ச்சுகல் நாட்டிலே ஒரு சிறுமியினுடைய இறப்பானது அதிகமாக பேசப்பட்டது. 1987ஆம் ஆண்டு இந்த சிறுமி இறந்து போகின்றார். இந்த சிறுமியிடம் அவருடைய விதவை தாய், நீ உன்னிடம் இருப்பதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும், இல்லை என்று உன்னிடம் கேட்கின்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும், உன்னால் எதையெல்லாம் பகிர்ந்து கொடுக்க முடியுமோ அவை எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்று அந்த தாய் அவருக்கு
நல்ல ஒரு படிப்பினையை கொடுக்கின்றார். இந்த சிறுமியும் வளர வளர தன்னிடம் இருப்பதை கொடுக்கக்கூடிய மனநிலையை பெற்றுக்கொண்டிருக்கின்றார். தன்னுடைய நண்பர்களுக்கு, தன்னை சுற்றி வாழ்கின்றவர்களுக்கு தன்னிடம் இருப்பதை கொடுக்கக்கூடிய அந்த மனநிலை அவளிடத்தில் இயல்பாகவே வருகின்றது. இந்த சிறுமியானவள் 13 வயதில் இறந்து போகின்றார். அவர் இறப்பதற்கு முன்பாக தன்னுடைய தாயிடம் இவ்வாறு சொல்லுகின்றார், அம்மா, எனக்கு ஒரு ஆசை இருக்கின்றது. என்னுடைய இறுதி ஆசை என்னவென்றால், நான் இறந்த பிறகு என்னுடைய கண்ணையும் சிறுநீரகத்தையும் இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த சிறுமியினுடைய அந்த மனநிலையை நாம் கண்டிப்பாக பாராட்டியாக வேண்டும். நோய்வாய்ப்பட்டு இறக்கும் தருவாயில் இந்த சிறுமி தன்னுடைய தாயிடம் கூறிய இந்த அமுத மொழிகள் வழியாக இந்த சிறுமியிடம் இருந்த அந்த பகிர்தல் தன்மையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. அன்புக்குரியவர்களே, இதே பகிர்தல் தன்மையை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டிருக்க வேண்டும். குறிப்பாக கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த பகிர்தல் குணத்தில் மிளறுகின்றவர்களாக, வளர்ச்சியடைகின்ற மக்களாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய வழிபாடானது நமக்கு உணர்த்துகின்றது. எவையெல்லாம் பகிர்தலாக இருக்கின்றது அல்லது எவையெல்லாம் பகிர்தல் அல்ல என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மால்குஸ் என்ற ஒரு அறிஞர் சொல்லுவார், தனக்கு திருப்பி கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு கொடுப்பது பகிர்தல் அல்ல. அன்னை தெரசா இவ்வாறு சொல்லுவார், தேவை இல்லாதவற்றை கொடுப்பது பகிர்வல்ல. நாம் கொடுப்பது நம்மை பாதித்தால் அது ஒரு பகிர்வாகும் என்று சொல்லுகின்றார். மார்க்ஸ் என்பவர் லாபத்தை பெருக்க சில்லறைகளை கொடுப்பது பகிர்வல்ல என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் பகிர்வு என்றால் என்ன என்று ஆழமாக சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, பரந்த மனத்தோடு பொதுநல சிந்தனையோடு இருப்பதை இல்லாதவர்களுக்கு எந்த விதமான கைமாறும் கருதாமல் பகிர்வதுதான் பகிர்வு என்று ஒரு அறிஞர் சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த பகிர்வானது நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த பகிர்வு என்பது முழுமையானதாக இருக்க வேண்டும். ஒரு பெரியவர் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்றார். ஆண்டவரை, நீங்கள் என்ன கொடுத்தாலும் பாதி உங்களுக்கு தருவேன். 100 ரூபா தந்தீங்கன்னு சொன்னால் 50 ரூபா உங்களுக்கு தருவேன். 1000 ரூபா தந்தீங்கன்னு சொன்னால் 500 ரூபா உங்களுக்கு தருவேன். எதை தந்தாலும் உங்களுக்கு நான் பாதி தருவேன். இப்போ வானத்திலிருந்து ஒரு 50 ரூபா அப்படியே வந்து அவரை கையில் விழுது. அப்போ இந்த மனிதர் அந்த 50 ரூபாய் கையில் பெற்றுக்கொண்டு கடவுள்கிட்ட சொல்கிறாரு, கடவுளே, நீங்கள் ஒரு கில்லாடி கடவுள் தான். ஏன்னா நீங்கள் 100 ரூபா எனக்கு நீங்கள் அனுப்பி தந்திருந்தீங்கன்னா நான் அதுக்கு பாதி உங்களுக்கு தரமாட்டேன்னு நீங்கள் நினச்சி நீங்களே என்ன செய்றீங்க, பாதியை எடுத்துட்டு எனக்கு தந்திருக்கீங்க. அல்லது நீங்கள் சில்லறை மாதிரி பாதியை எனக்கு தந்து நீங்கள் பாதியை எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இது ஒரு மனிதனுடைய மனநிலையை குறிப்பிடுகின்றது. பகிர்வதில் ஒரு நல்ல மனநிலை அல்லது முழுமையான ஒரு மனநிலை இருக்க வேண்டும், ஒரு நிறைவான ஒரு மனநிலை இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாமினுடைய வேலை ஆட்களுக்கும் அவருடைய சகோதரரான லோத்தினுடைய வேலை ஆட்களுக்கும் இடையே சின்ன சண்டை அல்லது சில பூசல்கள் வருகின்றது. அந்நேரத்தில்
ஆபிரகாம் லோத்துவை பார்த்து அல்லது தன்னுடைய சகோதரனை பார்த்து, நீ விரும்பிய நிலத்தை எடுத்துக்கொள்ளலாம், நீ விரும்பிய பகுதியை நீ தேர்ந்து கொள்ளலாம், நீ வலப்பக்கம் சென்றால் நான் இடப்பக்கம் செல்கின்றேன், நீ தெற்கு பக்கம் சென்றால் நான் கிழக்கு பக்கம் செல்கின்றேன், எதை வேண்டுமானாலும் நீ எடுத்துக்கொள் என்ற நிறைவோடு அவர் சொல்லுகின்றார். ஒரு இடத்துல சகோதரங்கள் உள்ள பிரச்சனை வருது. அதில் இளைய சகோதரர் மூத்த சகோதரர் பார்த்து, இந்த இடத்தை விட்டு நான் உன்னை விரட்டுவேன், இந்த லேண்ட் எல்லாமே எனக்கு உரியது, எனக்கு அப்பா சொல்லிச்சு இது நீ தான் எடுக்கணும், நீ தான் என்னை பார்த்து நீ தான் எடுக்கணும்னு சொன்னார். அதனால் இந்த லேண்டு எனக்கு உரியது, நீங்கள் இருந்து போவே இல்லைன்னு சொன்னால் உன்னுடைய காலை விட்டு முறிப்பேன். அன்புக்குரியவர்களே, இது ஒரு உதாரணம். ஆனால் விவிலியத்தில் இந்த ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனுக்கு மன நிறைவோடு அந்த நிலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மையை, அவருடைய பகிர்தலின் அந்த ஒரு பண்பினை நம்மால் உணர முடிகின்றது. அன்புக்குரியவர்களே, ஆகவே பகிர்தலில் அந்த ஒரு முழுமை இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நாள் நமக்கு உணர்த்துகின்றது. இரண்டாவதாக, பகிர்தலில் ஒரு விரக்தித்தன்மை இல்லாமல் இருக்க வேண்டும். அதாவது விவிலியத்திலே 7 அப்பங்களும் சிறு மீன்களும் அந்த மனிதர்கள் கொண்டு வருகின்றார்கள். இயேசு கிறிஸ்துவிடத்திலே இந்த 7 அப்பங்களும் 2 மீன்களும், இந்த சில மீன்களும் தான் இருக்கிறது, இதனை எப்படி பகிர்ந்து கொள்வது, இவையெல்லாம் மக்களுக்கு போதுமா என்று கேட்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அதுபோல 2 அரசர் 4:43 பாகால் சாலிசா மனிதர்கள் இவ்வாறு சொல்கின்றார்கள், 100 பேருக்கு இந்த அப்பத்தை நாம் எப்படி பரிமாற முடியும்? அதுபோல்தான் சில வேளைகளில் நம்முடைய மனநிலையும் இருக்கின்றது. எப்படி நான் மட்டும் பகிர்ந்தால் இந்த உலகத்தில் பஞ்சம் மாறும், வறுமை, பட்டினி, சாவுகள் எல்லாம் மறையும், என்னால் இவையெல்லாம் முடியுமா? நான் மட்டும் உதவி செய்வதால் என்ன பெரிதாக சாதித்துவிட முடியும் என்றெல்லாம் நாம் நினைப்போம் அல்லது சொல்லுவோம். இது ஒரு விரக்தியான மனநிலையை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அதே வேளையில் அந்த பாகால் சாலிசா மனிதர்களிடம் எலிசா இவ்வாறு சொல்லுகின்றார், நீங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வாருங்கள், மீதியை கடவுள் பார்த்துக் கொள்வார். அதுபோல இயேசு சீடர்களிடம் சொல்லுகின்றார், உங்களிடம் இருப்பதை கொண்டு வாருங்கள், மீதியை கடவுள் பார்ப்பார். ஆம் அன்புக்குரியவர்களே, ஆகவே பகிர்தலில் விரக்தித்தன்மை இருக்கக்கூடாது. நம்மிடம் இருப்பதை பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஒரு உணர்வு தான் இருக்க வேண்டும். மூன்றாவதாக, பகிர்வுக்கு பரிவு என்ற குணம் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அந்த மக்களை பார்க்கின்றார். அந்த மக்கள் ஆயனில்லாத ஆடு போல இருந்ததை அவர் உணர்ந்து கொள்கின்றார். அந்த மக்களுக்கு உணவு தேவை, அவருடைய பசியை ஆற்றுவதற்கு முறைகின்றார். ஆகவே அந்த மக்கள் மீது அவர் பரிவு கொள்வதை நாம் பார்க்கின்றோம். இந்த பரிவு வந்த பிறகு எப்படியாவது அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அதற்கான வழிமுறைகளை அவர் பார்க்கின்றார். சீடர்களிடம் கேட்கின்றார், என்ன இருக்கிறது, இவர்களுக்கு என்ன செய்யலாம் என்ற வழிமுறைகளை அவர் தேடுகின்றார். அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, அந்த பகிர்வை அவர் ஏற்படுத்திய பிறகு அங்கு ஒரு நிறைவை நாம் பார்க்கின்றோம். ஆகவே பரிவினால் பகிர்வும் அந்த பகிர்வினால் நிறைவும் அந்த இடத்தில் இருப்பதை பார்க்கின்றோம். நம்முடைய இறை சமூகமும் இப்படித்தான் இருக்க வேண்டும். மக்கள் மீது நாம் பரிவு கொள்ள வேண்டும். தேவையில் இருக்கின்ற மக்களிடம் நாம் பரிவு கொள்ள வேண்டும். இந்த பரிவினால் பகிர்தல் மிளர வேண்டும். அவ்வாறு மிளறுகின்ற பொழுது அங்கு ஒரு நிறைவு கிடைக்கின்றது. எல்லாரும் எல்லாம் பெற்று மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் எல்லாருக்கும் கொடுத்த போது அங்கு எல்லாரும் எல்லாம் பெற்று அவர்கள் நிறைவு பெறுகின்றார்கள். அதுபோல்தான் 7 அப்பங்களையும் சில மீன்களையும் எல்லாருக்கும் கொடுக்கின்ற பொழுது எல்லாரும் வயிறார உண்டு
அவர்கள் நிறைவு பெறுகின்றார்கள். ஆகவே இருப்பதை நாம் பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற பொழுது இந்த உலகத்திலே எல்லாரும் எல்லாம் பெற்று நிறைவு பெறுவார்கள். நம்முடைய இறை சமூகத்திலே எல்லாரும் நிறைவு பெறுவார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நாம் வாழுகின்ற பொழுது நாம் நம்மிடம் இருப்பதை எப்படி பகிர்ந்து கொள்கின்றோம் யோசித்து பார்க்க வேண்டும். திருத்தூதர் பணியிலே அனனியாவும் சப்ராவும் ஏதோ வேண்டா வெறுப்போடு தங்களிடம் இருப்பதை கடவுளிடம் கொடுக்கின்றார்கள். அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலை இல்லை. இருந்தாலும் எல்லாரும் கொடுக்கின்றார்கள், நாம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் ஏதாவது நினைப்பார்கள் என்று சொல்லி தங்களிடம் கொஞ்சத்தை பதுக்கி வைத்துவிட்டு அவர்கள் அவ்வாறு கொடுக்கின்றார்கள். அவர்கள் கடவுளுடைய கோபத்திற்கு ஆளாகின்றார்கள். அவர்கள் கடவுள் திரு முன்பாக இறந்து போவதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 21வது இறைவசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். தூய பவுலடியார் கிறிஸ்தவர்களுடைய மனநிலையை இங்கே விளக்குகின்றார். சிலர் நேரமே வந்து தங்களிடம் இருப்பதை பிறருக்கு கொடுப்பதற்கு விருப்பமில்லாமல் உடனே உண்கின்றார்கள். எல்லா மக்கள் வருவதற்கு முன்பாகவே உண்ணக்கூடிய அந்த ஒரு மனநிலையை தூய பவுலடியார் கண்டிக்கின்றார். உங்களுக்கு உண்பதற்கு வீடுகள் இல்லையா? இங்கே வந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்களிடம் இருப்பதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பதை அவர் உணர்த்துகின்றார். அன்புக்குரியவர்களே, ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு இல்லாமல் நாம் முழுமையாக பகிர்ந்து கொடுக்கின்றவர்களாக, அதாவது முழுமன நிறைவோடு பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இறைவன் நம்மிடத்திலே விரும்புகின்றார். அதாவது எசாயா இறைவாக்கினர் தன்னுடைய நூலிலே இவ்வாறு சொல்கின்றார்: பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லா வறியோருக்கு உங்கள் இல்லத்திலே இடம் கொடுப்பதும், உடையற்றோருக்கு உடை கொடுப்பதும், உங்கள் இனத்தார் இல்லாமல் வேறு இனத்தாராக இருந்தாலும் நீங்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு நல்குவதும் நான் விரும்பும் நோன்பு என்று அவர் சொல்லுகின்றார். ரோமையர் 12:13 வாசிக்கின்றோம்: வறுமையற்ற இறை மக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள். லூக்கா நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 11வது இறைவசனத்திலே 2 அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும் என்று சொல்லப்படுகின்றது. திருத்தூதர் பணி 4:32 நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உடலுமாய் இருந்தனர். அவர்களில் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. தங்களிடம் இருந்ததை பகிர்ந்து கொண்டார்கள். இவ்வாறு பகிர்ந்து வாழும் இறை சமூகத்தை, திருச்சபையை ஆண்டவர் விரும்புகின்றார். ஆகவே நம்முடைய வாழ்வுக்கு நாம் கடந்து செல்வோம். நாம் எப்படி பகிர்ந்து கொள்கின்றோம், இன்னும் எப்படி நாம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று சிந்தித்து பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, புனித அவிலாத்தரசமாய் சொல்லுவார்: நல்ல காரியங்கள் செய்வதற்கு உன்னை தவிர வேறு உடல் தற்போது இயேசுவுக்கு இல்லை. நாம் இயேசுனுடைய கரங்களாக, நாம் இயேசுவினுடைய கால்களாக, நாம் இயேசுனுடைய உறுப்புகளாக இருந்து பிறருக்கு கொடுக்க வேண்டும். கொடுப்பது என்பது கடவுளுடைய இயல்பு. தேக்கி வைத்திருப்பது, பதுக்குதல் என்பது அது தீயனுடைய இயல்பு. ஆகவே இறைவனுடைய இயல்பிலே வாழ வேண்டிய நாம், கிறிஸ்துவின் மனநிலையிலே வாழ வேண்டிய நாம் எதையுமே பதுக்கி வைக்கக்கூடாது. நம்முடைய தேவைக்கு பயன்படுத்தலாம். தேவையில்லாமல் இன்னும் பெருக்கிக் கொண்டே அல்லது குவித்து கொண்டே இருப்பது தெய்வ பண்பு அல்ல. இன்றைய நுகர்வு கலாச்சாரம் குவித்தலை தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. பண குவிப்பு, சொத்து குவிப்பு, பொருள் குவிப்பு, இவ்வாறு குவிப்பதைத்தான் நமக்கு இந்த நுகர்வு கலாச்சாரம் வெளிப்படுத்துகின்றது. இந்த நுகர்வு கலாச்சாரத்திலே சிக்கி சிதறண்டு போகாமல், அன்புக்குரியவர்களே, இயேசு கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு மதிப்பீடான இந்த பகிர்தலை வாழ்வாக்கக்கூடிய இறை சமூகமாக இருக்க வரவேண்டி இந்த பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். ஆமேன்.